கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் லூக்கா அதிகாரம் அதில் 47வது வசனத்தை படிக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் ஆவி என் இரட்சகரே தேவனே களி கூறுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் ஆவி என் இரட்சகரே களி கூறுகிறது. இந்த நாள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இது மரியாம் அப்படின்னு ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, இயேசு அப்பா இடத்துல அவங்களோட மனசில் இருக்கிற ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தை அவங்க இயேசு அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் ஆவி என் இரட்சகரே தேவனை களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இந்த நாள் சகோதர சகோதரிகளே, உங்கள் மனதில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரு. உங்கள் மனதில் கவலை இருக்குதா, கண்ணீர் இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கவலைகளை உன் கண்ணீர்களை நான் போக்குவேன், உன் துக்கங்களை நான் போக்குவேன், உன் வேதனைகளை நான் போக்குவேன். அதனால் இங்கே சொல்லப்பட்டது, என் இரட்சகரே என் தேவனே நான் களி கூறுவேன். இங்கே தான் சொல்லுது, உங்கள் மனதில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா? அந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க, நம்மளாட்ட ஒரு பெண்ணு, நம்மளாட்ட ஒரு அம்மா, நம்மளாட்ட ஒரு சிஸ்டர், அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, என் ஆவியே என் இரட்சகரே என் தேவனே களி கூறுகிறது. இந்த நாள் நீங்கள் எந்த கவலையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் விசுவாசமாக தேவன் இடத்துல மகிழ்ந்துருங்க, ஸ்துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய அதிசயங்களை செய்வார், பெரிய கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இந்த நாள் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சகோதரனை, ஒவ்வொரு சகோதரியை ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராங்க. காட் பிளஸ் யூ எவரிவன். பிரைஸ் தி லார்ட். ஜெய் மசிகி.